ஏங்க உங்களுக்கு மதியானத்துக்கு மேல ஏதாவது வேலை இருக்கா? ஏன்? இருக்கான்னு சொல்லுங்க வாயை திறந்து. இல்ல, எங்கேயும் போகல. அம்மாவை மட்டும் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். உங்க நொம்மா இங்க நல்லா தான் இருக்குது, அதை விடுங்க, எப்ப வேணா பாத்துக்கலாம். ஏமா சொல்லு தாயே. எங்க வாங்கங்க, நீ துணி எடுக்க போவோம். துணியா? இன்னைக்கா? ஏன்? எந்த விசேஷமும் இல்லையேடி. எந்த விசேஷமும் இல்லையா? ஏங்க இவ்வளவு மக்கா இருக்கீங்க? நீங்க இப்படிலாம் இருப்பீங்கன்னு யோசிச்சு கூட பார்க்கலங்க. சி. ஐயோ, இன்னைக்கு ஒருவேளை அவ பிறந்த நாளா இருக்குமோ? இல்லையே, அதுக்கு தானே அன்னைக்கு 5000 ரூபாய்க்கு புடவை எடுத்தா. ஒருவேளை கல்யாண நாள் இல்லையே, முடிஞ்சிச்சே. எதுக்கு ஒன்றும் புரியலையே. பிரியா, நம்ம 4 இடத்துக்கு போறவங்க வரவங்க எங்கம்மா எல்லாத்தையும் ஞாபகத்தை வச்சுட்டு இருக்க முடியுது? அதுக்கு தான் உன்ன மாதிரி புத்திசாலியான பொண்டாட்டியே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அப்பப்ப எனக்கு அலாரம் அடிக்கிற மாதிரி அந்தந்த நாளை ஞாபகப்படுத்துறதுக்கு. அது சரி. சரிடி, இன்னைக்கு எதுக்கு துணி எடுக்க? ஏங்க இன்னைக்கு குடியரசு தின விழாங்க. சரி. என்னங்க சரி சொரிந்துகிட்டு? குடியரசு தின விழாக்கு துணி எடுக்க வேணாமா? குடியரசு தின விழாக்கு துணியா? பிரியா வேணாம், வேணாம் பிரியா வேணாம். எங்க ரீல்ஸ் எல்லாம் போட வேணாமாங்க? குடியரசு தின விழாக்கு புது துணிலாம் போட்டு இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்கில், யூடியூப்லலாம் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணுங்க. கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டப்பட்டாங்க நம்ம தலைவர்கள்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. பிரியா, இதுக்கு மேல ஒன்று மரியாதை கேட்டுடும். நம்ம பிறந்த நாளைக்கு வாங்கின, நம்ம புள்ள பிறந்த நாளைக்கு வாங்கின, கல்யாண நாளைக்கு வாங்கின பொறுத்துக்கிட்டேன். அதையும் மீறி பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு கல்யாணம் வந்தாலோ, பக்கத்து வீட்டில் ஏதாவது விசேஷம் வந்தாலும் துணி வாங்கின, சரி அதையும் விட்டுட்டேன். குடியரசு தின விழாக்கு, சுதந்திர தின விழாக்கு, காந்தி ஜெயந்திக்கெல்லாம் துணி வாங்கினா நம்ம எங்கடி போறது? எங்கேயும் போவேனா, துணி கடைக்கு போவோம். கிளம்புங்க, நான் கிளம்பிட்டேன். ஓ அப்படியா? இரு. சரி பிரியா, வா போவோம். ரொம்ப சந்தோஷங்க. இருங்க 10 நிமிஷம், இந்த லிப்ஸ்டிக்கை மட்டும் மாத்திட்டு வந்துடுறேன். ஆமாம் மாற்றிட்டு வா, நல்லாவே இல்லை. அப்புறம் அம்மாவுக்கு 2 காட்டன் புடவை வேணுமா, வெயில் காலம் வருதுல்ல. அப்புறம் தங்கச்சிக்கு ஒரே ஒரு சுடிதாரு, அவள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தா, எனக்கு வாங்க போகிறதுக்கு நேரமே அமையல. அதையும் வாங்கிட்டு வந்துடுவோம். அப்புறம் என் தங்கச்சி பையன், 2வது பையன் இருக்கிறான்ல, அவனுக்கு பிறந்த நாள் வருதுல்ல, அடுத்த மாதம் 16ஆம் தேதி. அவனுக்கு துணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏன்னா துணி கடைக்கு போகிறத இந்த வேலையெல்லாம் முடிச்சிடும் பார்த்துக்க. பெட்ரோல் இப்போ போட்டுட்டு போக முடியுமா? இங்கே எங்கடி போகிற? ரெடி ஆகலையா? 3வது தெருவில் இருக்கிற 2வது வீட்டில் இருக்கிற கிழவி இறந்து போயிடுச்சான், துக்கம் விசாரிச்சுட்டு வரேன். அப்போ துணி கடைக்கு? நான் போகிற துணி கடை இடிஞ்சு உளுந்துருச்சான். பாத்தியா திமிர? எங்கள் அம்மாக்கும் தங்கச்சிக்கும் துணி எடுக்கணும்னு உடனே